அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை மாலை 6 மணிக்கு மேல் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஒரே ஒரு விளக்கை ஏற்றி பாருங்கள். நீங்கள் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும். எப்பேற்பட்ட வேண்டுதலும் உடனடியாக நிறைவேறும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு சூட்சம தாந்திரீக தீபம் ஏற்றும் முறை. குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த விளக்கை ஏற்றணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் இந்த விளக்கை நீங்க ஏற்றி பாருங்க. அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மிகவுமே விசேஷம். அதிலும் ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை, அதாவது இந்த ஆடி கிருத்திகை இன்னமும் விசேஷமானது. முருகப்பெருமானுடைய அருளை சுலபமாக பெறக்கூடிய ஒரு நாள். இந்த அற்புதமான நாளில் இந்த தாந்திரிக தீபத்தை எப்படி எந்த நேரத்தில் ஏற்றணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜூலை 29 திங்கட்கிழமை மதியம் 2 மணி 41 நிமிடங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் ஜூலை 30 செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி 40 நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க. இன்று மதிய நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கினாலும் இன்றைய தினம் தாங்க ஆடி கிருத்திகை. ரெகுலரா கார்த்திகை விரதங்கள் இருக்கிறவங்க இன்றைய தினம் தாங்க விரதத்தை அனுஷ்டிக்கணும். ஆனால் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக தீபத்தை இன்றைய தினம் ஜூலை 29 திங்கட்கிழமை மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் மட்டும் தாங்க ஏற்றணும். பொதுவாகவே மாலை நேரத்தில் இந்த விளக்கேற்றுவது மிகவுமே விசேஷம். மேலும் கார்த்திகை நட்சத்திரமும் மாலை நேரத்தில் நிறைவாக இருக்குங்க. சோ இந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவது முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும். சோ மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளாக இந்த தீபத்தை நீங்க ஏற்றுங்க. எந்த கோரிக்கையாக இருந்தாலும் முருகப்பெருமான் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கிறவங்க மற்றும் கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க இந்த அற்புதமான தீபம் ஏற்றும் முறையை இன்றைய தினம் நீங்க தவற விடாதீங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த விளக்கை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்ற போறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. குளிச்சுட்டு தான் இந்த விளக்கை நம்ம ஏற்றணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். முக்கியமான விஷயம், இந்த தீபத்தை ஏற்ற போறவங்க இன்றைய நாள் முழுவதும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த விளக்கை ஏற்றக்கூடாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த விளக்கேற்றுவதை நீங்க தவிர்க்கணும். ஏன்னா பூஜை அறையில தான் இந்த விளக்கை நம்ம ஏற்ற போறோம். அதே போல கோவிலில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டாம். அதாவது இன்றைய தினம் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு இந்த விளக்கேத்த போறவங்க வீட்டுல நீங்க இந்த தீபத்தை ஏத்துங்க. பெண்கள் தீட்டை தவிர்த்து வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம், தவறு கிடையாதுங்க. இந்த தீபத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் கோவிலுக்கு போகும் வாய்ப்பு இருக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு 3 முக்கியமான பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்க வாங்கி கொடுங்க. இன்றைய தினம் நிறைய முருகர் கோவில்களில் மாலை நேரத்துல தாங்க அபிஷேகங்கள் நடைபெறுது. சோ அபிஷேகத்திற்காக விபூதி பாக்கெட், திருநீரை நீங்க வாங்கி கொடுங்க. முருகப்பெருமானுடைய அபிஷேகங்களில் மிகவுமே விசேஷமானது இந்த விபூதி அபிஷேகம். திருநீருனாலே அது ஐஸ்வர்யம்னு பொருள். சோ 16 செல்வங்களையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த விபூதிக்கு உண்டு. முருகப்பெருமானுக்கு இந்த திருநீரை நம்ம அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுத்தோம்னா ஒட்டுமொத்த தரித்திரமும் விலகி வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். 16 செல்வங்களும் நம் வீடு தேடி வரும். இரண்டாவது முக்கியமான பொருள் பஞ்சாமிர்தம் நீங்க செஞ்சு கொடுங்க. அல்லது கோவில்களில் செய்யறாங்கன்னா அதற்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அதற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம். திருநீரை போலவே இந்த பஞ்சாமிர்த அபிஷேகமும் முருகப்பெருமானுக்கு மிகவுமே விசேஷம். வீட்டில் தடைப்பட்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். மனதிற்கு பிடித்தமான நல்ல செய்தி உங்களை தேடி வரும். மூன்றாவதாக பசும்பால் வாங்கி கொடுங்க. பொதுவாக அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கிறவங்க மோஸ்ட்லி நீங்க இந்த பேக்கெட் பாலை தவிர்த்துடுங்க. மோஸ்ட்லி எந்த ஊர்ல இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா பசும்பால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பசும்பாலே கிடைக்காத ஊர்ல இருக்கிறவங்க நீங்க பேக்கெட் பால்
தாய்ப்பால் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தாலும் இந்த பசும்பாலை வாங்கி கொடுங்க, அது உடனடியாக பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த 3 பொருட்களில் உங்களால முடிந்த பொருளை நீங்க வாங்கி கொடுங்க, அல்லது 3 பொருட்களையும் கூட நீங்க கொடுக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்துட்டால் மட்டும் போதாதுங்க, அந்த அபிஷேகத்தை நம்முடைய கண்களால் பார்க்கணும். முருகனுடைய அபிஷேகத்திற்கு மட்டும் கிடையாதுங்க, எந்த தெய்வத்திற்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அந்த அபிஷேகத்தை நம்முடைய கண்களால் பார்க்கும்போது மட்டும்தான் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். தவிர்க்கவே முடியாத வேலை இருக்கிறவங்க நீங்க பொருட்களை மட்டும் வாங்கி கொடுக்கலாம், மற்றவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த அபிஷேகத்தை நீங்க பார்த்துட்டு வாங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக தீபம் மாவிளக்கு. முருகப்பெருமானுக்கு மிகவுமே பிடித்தமான ஒரு இனிப்பு பொருள் எதுன்னு பார்த்தோம்னா அது வெல்லம். வெல்லத்துடன் பச்சரிசி மாவை சேர்த்து செய்யக்கூடிய இந்த மாவிளக்கு முருகப்பெருமானுக்கு மிகவுமே இஷ்டம். இந்த மாவிளக்கை செய்வதும் மிகவும் சுலபமான விஷயம் தாங்க. பச்சரிசி மாவுடன் வெல்லத்தை கலந்து ஏற்றக்கூடிய தீபம். முடிந்தவரை பச்சரிசி மாவை வீட்டிலேயே நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே போல பாகு வெல்லத்தை நீங்க பயன்படுத்துங்க. பச்சரிசி மாவுடன் இந்த பாகு வெல்லத்தை நம்ம சேர்க்கும் போது அது நல்லா உருகி வரும் நமக்கு. சோ அதை நம்ம கொஞ்சம் விளக்கு ஷேப்ல எடுத்துட்டு வருவது சுலபமாக இருக்கும். மாவிளக்கு பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே மாவிளக்கை நம்ம ஏற்றும் போது அதற்கு தனியாக நைவேத்தியம் வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. இதுவே ஒரு முழுமையான இனிப்பு விளக்கு. விருப்பப்படுறவங்க நீங்க பாயசம், கேசரி, சர்க்கரை பொங்கல்னு எந்த இனிப்பு வேணாலும் வைக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்துல இந்த மாவிளக்கை வச்சு நீங்க ஏத்துங்க. விளக்கிற்கு நெய் தாங்க பயன்படுத்தணும், எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க. தூய பசுனை கிடைக்குதான்னு பாருங்க, அல்லது கடையில கொஞ்சம் பிராண்டடான நெய் வாங்கி யூஸ் பண்ணுங்க, அதுல கொஞ்சமாவது பசுனை கலந்திருக்கும். முருகப்பெருமானுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு முன்பாக இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க. நார்மல் வெள்ளை நிற பஞ்சுத்திரி அல்லது நூல் திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம். இந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு இந்த தீபம் அர்ப்பணம் ஆகட்டும்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல விருப்பப்படுறவங்க நீங்க வேறு ஏதாவது நைவேத்தியத்தை கூட செஞ்சு அந்த விளக்கிற்கு பக்கத்துல வைக்கலாம். ஆனால் இந்த விளக்கிற்கு இனிப்பு நைவேத்தியம் தாங்க நம்ம வைக்கணும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க இந்த விளக்கேத்தி வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசத்தை நீங்க பாடுங்க, அல்லது முருகப்பெருமானுக்கு உரிய எந்த ஸ்லோகத்தை வேணாலும் நம்ம படிக்கலாம். நடுவுல நெய் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோகம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் முதல் 40 நிமிடங்களுக்கு அந்த தீபம் எரியட்டும். அதற்கு பிறகு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு புஷ்பத்தை வச்சு நீங்களாகவும் குளிர்விக்கலாம். அதற்கு பிறகு அந்த மாவிளக்கை நீங்க நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதாவது அந்த அகல் வடிவில் இருக்கக்கூடிய விளக்கை நீங்க உருண்டை பதத்துல பிசைஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக சாப்பிடலாம். வெளியாட்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாம், தவறு கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய ஒரு நாள் இந்த மாவிளக்கு தீபத்தை முருகப்பெருமானுக்காக நீங்க ஏத்தி பாருங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை அதிவிரைவாக நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.